சும்மா நம்ம யுவன் சங்கர் ராஜாக்காக தான் வந்தோம். நல்லா ஒரு நாளில் பாட்டு போடுவாங்க, வைப் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தோம். செல்வராகவன் நல்ல டேரக்ஷன் நல்லாயிருக்கும். படமே இந்த படம் கூட லேக் இல்லாமல் இருக்கும். டைம் போகிறதே தெரியாது 3 மணி நேரம். அதுக்கு தான் குறையாது ப்ரோ, வாய்ப்பே இல்லை. புதுப்பேட்டைன்றதுலாம் ஓஜி மூவி, யாருமே இப்போது 90s கிட்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச மூவி. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக இருக்கும், பார்ப்போம். எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி தான் போகிறோம். இந்த டிக்கெட் எடுக்க இப்போ தான் போகிறோம். பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு படம். எப்படி பண்ணுறா எக்ஸ்பெக்டேஷன்னா எனக்கு சினிமோட்டோகிராஃபி பற்றி தான் ஓம் பிரகாஷ் பண்ணியிருக்காரு. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னீஷியன் ஃபுல்லாக பண்ணுறதுனால நான் அவர் மாதிரி பண்ணேன். அவ்வளோதான். ராயனுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் ப்ரோ. கண்டிப்பாக தனுஷோட படத்துக்கு, தனுஷோட 50வது படம், அதுவும் அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ட்ரெய்லர் அந்தளவுக்கு பக்காவாக இருந்துச்சு. இப்போ தான் 25th படம் பார்த்துட்டு வரோம். அதே தொண்டை போச்சு, நாளைக்கு வேறு கத்தணும். பயங்கரமாக இருக்கும் கன்ஃபார்மாக. நாளைக்கு டிக்கெட் எடுத்துகிறோம், 12 மணிக்கு வரும். எக்ஸ்பெக்டேஷன்லாம் பயங்கரமாக கத்துறான். 3 நாளுக்கு முன்னாடியே டிக்கெட் எடுத்து வச்சிட்டோம். நாளைக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு தான் வெயிட்டிங்க. நாளைக்கு வந்துடும். ஆமாம், 9 மணி. நான் D50 நான் 50வது படம். அது எப்படின்னா வராமல் இருக்குது, அதுக்கோசரம் சம்பாய்ப்பு பார்க்கும்போது ஆக்ஷன் கலந்து சென்டிமெண்ட்டாக தானே இருக்கும். ட்ரைலரை பார்க்கும்போது அப்படி தெரியுது. ஆமாம், நான் என்னன்னா கேள்வி, இது தனுஷ் தானா? ரகுமான் ஆக்டிங் பார்க்க. அதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யாண்ணா. உயிரே அது பயங்கரமாக தானே இருக்கும். அது ஒரு ரோல் ப்ளே பண்ணோண்ணா படத்தில். ஆமாண்ணா. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருக்குது அந்த படத்துக்கு. பார்க்கலாம். ஆனால் ஏஆர் ரகுமான் மியூசிக் வேறு, ஆடியோ லான்ச்லாம் பயங்கரமாக வந்து, அதே மாதிரி படமும் பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இதுவே இப்போ 10 வருஷமாக 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். அப்போ பார்த்துவாங்க, ஆஃப்டர் 20 வருஷம் தனுஷ்லாம் வேறு லெவலில் வளர்ந்துட்டாரு. அதனால் இன்னும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக தான் இருக்கும். பார்க்கலாம், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ரோல் கொடுத்தாலுமே கலக்கிறவர் நம்ம தனுஷ். ஸோ இதுவும் வந்துட்டு வில்லேஜ் பேஸ்டான ஒரு சப்ஜெக்ட் தான். ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது வில்லேஜ் பேஸ்டான சப்ஜெக்ட் தான். ஸோ இதுவுமே ஒரு மாதிரி ஆடுகளம் அந்த ஒரு ஃபீல்ட்லேயே இருக்கிற மாதிரியே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன் ஹைப்பில் இருக்குது. வந்தோடனே வந்தால் தான் கதை தெரியும். பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ், புக்கிங் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. பார்ப்போம், நாளைக்கு தான் தெரியும். ஐடியாவே இல்லை ப்ரோ. அதான் ஒன்றுமே ஃபுல்லாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக தான் இருக்கும் படத்தில். நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும். அது மாதிரி தான் இருக்கும் கதை. ஏஆர் ரகுமான் பிச்சு உதற போகிறாரு, அது மட்டும் தெரியுது. அவ்வளோதான் ப்ரோ. ராயண்ணா, நான் காலைல ஃபஸ்ட்டு ஷோ புக் பண்ணுறேண்ணா. எப்போனா வரும்னு இருக்குதுண்ணா. பரம் பெரிய பைக்காகியே நான் வெயிட் பண்ணுகிறேன். என்ன பாட்டு பாடுறாருண்ணா, பயங்கரமாக இருக்குதுண்ணா. தூக்கி சொருகிறாரு. ராயன் ட்ரெய்லர்லேயே அந்த கடைசியில் ரஹ்மான் பாடியிருப்பார். அதுதான் ப்ரோ வெயிட்டே அந்த படத்தில். என்ன மாதிரி அது மாதிரி தனுஷ் டைரக்ஷன் வெயிட் பண்ணுகிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். தனுஷ் செல்வராகவன் தான், வேறு என்ன செமையாக இருக்குது. அதெல்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல ப்ரோ. யுவன் தான், யாராலையும் மேலே அடிச்சிக்க முடியாது. அவரெல்லாம் வேறு மாதிரி. அதெல்லாம் அதே தான், கேங்ஸ்டர், ராயபுர சைடு, வட சென்னை அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர புதுசாக தான் இருக்குமான்னு தெரில. பட் தென் பார்ப்போம். நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். எங்கள் ஊர் சைடில் இப்போ நான் கரூர்னா எங்கள் ஊர் எதிர்பார்ப்பை விட ரொம்ப எதிர்பார்ப்போட நாளைக்கு ஒரு டிக்கெட் எடுத்திருக்கேன். நாளைக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையன்ட்டு நான் நம்புகிறேன். ராயன் படத்துக்காக நான் வந்திருக்கேன். நான் டிக்கெட் போட்டேங்க. ட்ரெய்லர் பார்த்தீங்களா, எப்படி இருக்கும்? ஆனால் பக்கா மாசாக இருக்குண்ணா. ஏன்னா தனுஷோட இதில் வந்திருக்கு. ஏன்னா எப்படின்னா டைரக்ஷன் வந்திருக்கு. அதனால் வந்து மிகப்பெரிய எல்லாமே எதிர்பார்க்குறது இந்த மாதத்தில் கிட்ட எந்த படமே ஒரு அளவுக்கு தான் நல்லா இருக்குங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்போட நான் நம்புகிறேன். ஆனால் சாங் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமானோட வாய்ஸ் வந்து அதெல்லாம் வேறு மாதிரிண்ணா. அதெல்லாம் நினச்சவங்க கூட பார்க்கல அப்படி வருன்ட்டு. ட்ரைலர் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குறாங்கண்ணா. பழைய தனுஷ்லாம் இப்போ இல்லைண்ணா. பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த விஐபி படத்தையே எடுத்துக்கோங்களேன். எவ்வளோ ஹைப் இருக்குது, எவ்வளோ ஒரு டான்ஸு, எவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டு, எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன். இதில் என்னென்னா வந்து ஒரு ஊருக்காக தனுஷ் சண்டை போடுறாரு, ஊருக்காக காப்பாற்றுறாரு, நாட்டை காப்பாற்றுறாரு. நான் காப்பாற்றுற இது வேற. அந்த தனுஷ் வேற, இப்போ இருக்கிற தனுஷ் வேறண்ணா. அதனால் எங்களுக்கு ஓல்டு தனுஷ் தானே பிடிக்கும். கண்டிப்பாக அது ஒரு ஸ்பெஷல். ஆக்சுவலாக தனுஷ் அண்ணான்றது வந்து எப்படி யங்ஸ்டர்ஸுக்கு எல்லாருக்குமே பிடிக்க. தளபதிக்கு அப்புறம் எல்லாமே
ஸ்க்ரீன் எல்லாமே தனுஷ் அண்ணா தான். நாளைக்கு ரோகிணி தேட்டர் வந்து பாருங்கள், கமலா தேட்டர் வந்து பாருங்கள். சும்மா கிளியும். இப்போ பார்த்த விஐபி வந்து சும்மா வேறு லெவல். ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி ராயன் ப்ரோ ட்ரெய்லர் பார்த்தோம், சும்மா வேறு மாதிரி இருக்குது ப்ரோ. நம்ம ட்ரெய்லர் வச்சு நம்ப முடியாதுல்ல. பட் ஆனால் தனுஷ் அண்ணா நம்புகிறோம் நாங்கள். ஏன்னா தனுஷ் D50 எங்கள் தனுஷ் அண்ணா நம்புகிறோம். நாங்கள் எப்போவுமே அவர் ஃபேன்ஸுக்காக கொடுக்குறாப்புல ப்ரோ. அது என்ன ப்ரோ வேற மாதிரி ப்ரோ. அதான் ஆடியோ லன்ச்லேயே சொல்லிட்டாப்புல. அவ்வளோதான், கிளி தான். தனுஷ் D50 சும்மா வேற மாதிரி D50 வி ஆர் கம்மிங். நாளைக்கு எல்லா தேட்டருமே சும்மா அதிரும். சும்மா தனுஷ் அண்ணா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்ணா. இன்னைக்கு லவ் யூ உமா ஃபார் ப்ரீ ரிலீஸ் இன் கமலா தேட்டர். கதை த்ரில்லர் கேங்ஸ்டர் கதையாக தான் இருக்கும். த்ரில்லர் கேங்ஸ்டர் கதை அசுரன் மாரி கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. ராயனா சூப்பராக இருக்குண்ணா படம். தனுஷ் நடிச்சுக்கிறாருண்ணா. ஆமாம், இதில் வேறு என்ன வேணும்? அதுவே ட்ரெய்லர்லாம் நேற்றே பார்த்துட்டுண்ணா அந்த மாதிரி இது படம். வேறையா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு, வந்துட வேண்டியதானா? ட்ரெய்லர்லாம் நல்லா இருந்தது ப்ரோ. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் சூப்பராக இருந்தது ப்ரோ. பாட்டு எல்லாமே மஜாவாக இருக்கும். கண்டிப்பாக படம் பார்க்கலாம், ஒர்த்து தான். நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். நல்லா இல்லைன்னா அவள் தான் வரமாட்டேன். ட்ரெய்லர் நல்லா தான் இருந்துச்சு. எதுவும் இல்லை ப்ரோ, ஆனால் நல்லா தான் இருக்கும். டெட்பூல் தான் நான் மோஸ்ட்டாக பார்ப்பேன். ட்ரெய்லர் பார்த்தேன், நல்லா தான், சூப்பராக தான் இருக்குது. சாங்கெல்லாம் பயங்கரமாக வந்துருக்கு. சாங்கெல்லாம் நாளைக்கு பார்க்கணும். நான் படத்தை பார்த்தா என்னன்னு சொல்ல முடியும். பாட்டு எக்ஸ்பெக்டேஷன் நிறைய வச்சிருக்கோம். நல்லா இது தனுஷ் சார் நடிப்பு டைரக்ட் பண்ணியிருக்காரு. எதிர்பார்த்து விளையாடாதா படம் நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. பார்ப்போம், வர்றதை பொறுத்து இருக்கு. எல்லாம் டான்ஸ் ஆடுறதுக்குலாம் ரெடியாக இருக்காங்க. எல்லாம் டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. படம் வந்ததுக்கப்புறம் பாருங்கள். ராயன் வந்து பார்த்தீங்கன்னா அவராக ஃபஸ்ட் டைம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ளஸ் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் வேறு. ட்ரைலரு வேறு லெவலில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வெற்றிமாறன் சார் படம் பார்க்குற மாதிரி இருக்குது ட்ரைலரு. சாங் நல்லாயிருக்கு, உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குது. அதுலேயும் எனக்கு வந்து அந்த அடங்காத அசுரன் நான் அந்த பாட்டு வந்து உண்மையிலே ரொம்ப வைபாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுறேன், ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அது நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நாளைக்கு தான் பார்க்கணும், நாளைக்கு தான் போகிறோம். ட்ரெய்லர் பார்த்தேன். சூப்பர் எல்லாமே பார்த்தேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் படம். படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், சாங்ஸ் கேட்டேன். சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. இல்லை ப்ரோ, நல்லா ஓடும் ப்ரோ, நல்லா ஓடும். 50th மூவி ஹிட் ஆகும் தான் நினைக்கிறேன். சாங்லாம் இன்னும் ஒரு சாங் கூட கேட்கல. ட்ரெய்லரே பார்க்கல ப்ரோ. அந்த கிளிப்ஸ் தான் பார்த்தேன். ஒரு சாங் நல்லா இருக்கு. இந்த சாங் உசிரே நீ தான், அந்த சாங் நல்லா இருக்கு. ப்ளஸ் பாயிண்ட்னா தனுஷே டைரக்ட் பண்ணிடுறாரு, நல்லா இருக்கு. அதனால் ஆசையாக இருக்குது. இல்லை தனுஷ் படம்னாலே பார்க்கலாம், நல்லாயிருக்கும். தனுஷ் ஒரு படம் எடுக்கிறாரு, அது எப்பயும் நல்லா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி பாப்பாண்டி பார்த்துருக்கேன், சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி செல்வராகவன் நடிச்சிருக்காரு,